ரொம்ப இம்பார்ட்டண்டானது பார்க்க போகிறோம். கவனித்தல் பற்றிய மனவியல் சோதனைகள். சரிங்களா? இது பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும். கற்றலுக்கு அடிப்படையாக விளங்குவது எது? கற்றலுக்கு அடிப்படையாக விளங்குவது எதுன்னா கவனம். கவனம் தான் கற்றலுக்கு அடிப்படை. அதாவது கற்றல் அப்படின்றது நம்ம படிக்கிறது மட்டும் கிடையாது. இப்போ சமைக்கிறது, ஏதாவது ஒரு புதுசாக ஒரு வேலையை கற்றுக்கிறது, ஒரு ஆரி ஒர்க் ஆகட்டும், எந்த ஒரு ஒர்க்குமே கவனிச்சாதானே அது தெரியும், கற்றுக்க முடியும். அப்போ கற்றலுக்கு அடிப்படையாக விளங்குவது கவனம். கற்றலில் கவனம் கூடும்போது கற்றல் எளிதாகிறது. புரியுதுங்களா? கவனம், அதாவது நம்ம ஒரு விஷயம் கற்றுக்கிறோம்னா நம்மளோட கவனம் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு அந்த விஷயத்த நம்ம ஈஸியாக கற்றுக்கலாம். இப்போ இந்த சைக்காலஜியே எடுத்துக்கோங்க. ஒரு சிலருக்கு சைக்காலஜியே பிடிக்காது. ஏன்னா அதில் வர வேர்டிங்கெல்லாம் ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்க மாதிரி இருக்குமே அப்படின்னு சொல்லி யோசிப்பாங்க. ஆனால் அதே சமயம் நம்மளை பற்றி படிக்கிறோம், ஸ்டூடெண்ட்ஸை பற்றி படிக்கிறோம், இன்ட்ரெஸ்டோடு படித்தாக்க கண்டிப்பாக சைக்காலஜியுமே ஈஸி தான். ஆனால் அதுவே இது படித்தாதான் சோறுன்னு சொன்னாங்க அதனால தான் படிக்கிறேன் அப்படின்ற மென்டாலிட்டியோடு படித்தா அது கண்டிப்பாக நம்ம மனசில் பதியாது. அந்த நிமிஷம், அதாவது குறுகிய காலத்தில் மட்டும்தான் அந்த நினைப்பு இருக்கும். நாம் முன்ன பார்த்தோமே, அந்த கற்றல் நனவு பரப்பில் மட்டும்தான் இருக்கும், குவி பரப்புக்கு போகாது. அப்போ நம்மளோட கவனம் குவி பரப்புக்கு போகணுன்னா இன்ட்ரெஸ்டோட படிக்கணும். அப்படி படிச்சதுன்னா நம்மளோட கவனம் குவி சார்ந்து போகும். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் படித்தே ஆகணும், என்ன பண்ணுறது, மெமரியாவது பண்ணுவோம் அப்படின்ற இன்டென்ஷனோடு நீங்கள் படிச்சிங்கன்னா அது நனவு பரப்பில் தான் இருக்கும். சரிங்களா? இதுதான் இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள். அப்போ கற்றலில் கவனம் கூடும்போது கற்றல் எளிதாகிறது. இப்போ கவனித்தல் பற்றிய மனவியல் சோதனைகளை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்னதுன்னா கவன வீச்சு. கவன வீச்சுனா என்னென்னா, ஒரு நொடியில் கவனிக்க முடியும் பொருட்களோட எண்ணிக்கையை தான் கவன வீச்சுன்னு சொல்லுவாங்க. ஒரு செகண்டில் கவனிக்கக்கூடிய பொருட்களோட எண்ணிக்கையை தான் கவன வீச்சுன்னு சொல்லுவாங்க. இந்த கவன வீச்சை கண்டுபிடிச்சது யாருன்னு சொல்கிறாங்கன்னா 1870 பளிங்குக்கல் சோதனை அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கண்டுபிடிச்சிருக்காரு. அவர் பேர் ஜென்சன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இவங்க தான் கவன வீச்சை கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் இதுவே கேட்டல் இருக்கார் இல்லைங்களா, அவருமே கவன வீச்சை பற்றி கண்டுபிடிச்சிருக்காரு. கேட்டல் அப்படின்ற ஒரு கவன வீச்சை பற்றி என்ன சொல்கிறாருன்னா, இவர் கேட்டல் 1885, இது இம்பார்ட்டன்ட். இவர் கவன வீச்சு குறித்த ஆய்வுகளை மேற்கொண்டார். என்னென்னா, ஒரு மனுஷன் ஒரு நொடிக்கும் குறைவான நேரத்தில், அதாவது 1/10 செகண்டுன்னு சொல்கிறாங்க, 1/10 இந்த செகண்டில் எத்தனை பொருட்கள் மேலே இல்லை எத்தனை லெட்டர்ஸ் மேலே கவனிக்க முடியும் அப்படின்றத இவர் தான் ஃபஸ்ட்டு ஆராய்ச்சார். புரியுதுங்களா? அதாவது பொருட்கள் மேலேயும் எழுத்துக்கள் மேலேயும் மனுஷன் எவ்வளோ கவனம் செலுத்த முடியும் அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணது யாருன்னா கேட்டல், 1885. இதுவே ஜார்ஜ் மில்லர்னு ஒருத்தர் இருக்காரு. மில்லர் என்ன பண்ணியிருக்காருன்னா, இந்த கவன வீச்சு, அதாவது குறுகிய கால நினைவாற்றல் குறித்து ஒரு முக்கியமான ஆய்வை வெளியிட்டவர் இவர் தான். அதாவது ஒரு மனுஷனோட சராசரி கவன வீச்சு எவ்வளோன்னு சொல்லுவாங்க, 6 to 7 அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. இதை தான் இவர் சொன்னார். அதாவது கவன வீச்சு அப்படின்னா, ஒரு நிறைய பொருளெல்லாம் இருக்கும், அதை ஒரு குறிப்பிட்ட செகண்ட் அவங்கள பார்க்க வைப்பாங்க. அதை பார்க்க வச்சுட்டு டக்குன்னு க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு எத்தனை பொருட்களை அவங்களால ஞாபகப்படுத்தி சொல்ல முடியுதோ, ஒரு 6 to 7 வரைக்கும் இருந்துச்சுன்னா அவங்களோட கவன வீச்சு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த கவன வீச்சுக்கு இந்த 7 அப்படின்ற நம்பரை மேஜிக் நம்பர் அப்படின்னு சொன்னது யாருன்னா ஜார்ஜ் மில்லர். இதை கொஞ்சம் நான் உங்களுக்கு அவுட் சோர்ஸ்லேருந்து தான் தேடி கொடுத்துருக்கேன். ஜார்ஜ் மில்லர் எல்லாம் வெளியே இருந்து தான் வந்திருக்கு, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்போ 7 அப்படின்றது ஒரு மேஜிக் நம்பர் அப்படின்னு சொன்னது யாருன்னா ஜார்ஜ் மில்லர். எதுலன்னா கவன வீச்சுக்காக அவர் சொல்லியிருக்காரு. சரிங்களா? இப்போ இந்த கவன வீச்சை அளவிடுவதற்கு ஒரு கருவி இருக்குது. அதுதான் என்னென்னா டாசிஸ்டோஸ்கோப். இது எல்லாருக்குமே தெரியும். அப்போ கவன வீச்சை அளந்தறியும் கருவி எதுனா டாசிஸ்டோஸ்கோப். அப்போ நமக்கு கவன வீச்சு அப்படின்னா யார் ஞாபகத்துக்கு வரணும்? கவன வீச்சுனா ஃபஸ்ட்டு யார்? 1870 ஜென்சன். சரிங்களா? 1870 ஜென்சன் அந்த பளிங்குக்கல் சோதனையை நடத்தினார். செகண்ட் கேட்டல் 1885 கவனவீச்சு சோதனையை மேற்கொண்டார். அதாவது ஒரு நொடிக்கும் குறைவான நேரத்தில் எத்தனை பொருட்களை அல்ல எத்தனை எழுத்துக்களை கண்டறிய முடியும் அப்படின்னு சொல்லி இவர் ஒரு சோதனை நடத்தினார், கேட்டல்.
தேர்ட் யாருன்னா ஜார்ஜ் மில்லர். இவர் வந்து 1956 நடத்தினார். என்னன்னா கவன வீச்சு, அதாவது குறுகிய கால நினைவாற்றல் குறித்து ஒரு முக்கிய ஆய்வை இவர் தான் வெளியிட்டார். சராசரியாக ஒரு மனுஷனோட கவன வீச்சுன்றது 7, அதாவது 6 to 7 அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது வந்து 5 முதல் 9 வரைக்கும் கூட இருக்கலாம். அப்போ 7ன்றது ஒரு மேஜிக் நம்பர் அப்படின்னு சொல்லி சொன்னது யாருன்னா ஜார்ஜ் மில்லர். இப்போ இந்த கவன வீச்சை பற்றி அளந்தறியும் கருவி எது அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா அதுதான் டாசிஸ்டாஸ்கோப். கவனம்னா இந்த பாயிண்ட் எல்லாம் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரணும். அதாவது ஒரு மனுஷனோட கவன வீச்சோட அளவு எப்படி இருக்குன்னா நனவு பரப்புனா அங்கே நிறையா மெமரிலாம் இருக்காது. அந்த நனவு பரப்போட குவி மையம்னா முக்கியமானது, நம்ம கவனிச்ச ஒரு விஷயம், சரிங்களா? அதுதான் குவி மையத்தில் ஒரே சமயத்தில் எத்தனை பொருட்கள் இடம்பெறக்கூடும் அப்படின்றத பொறுத்தது தான் கவன வீச்சு. இன்னொரு டைம் சொல்கிறேன், ஸ்டேட்மெண்ட்டாக சொல்கிறேன். கவன வீச்சோட அளவு நனவு பரப்பின் குவி மையத்தில் ஒரே சமயத்தில் எத்தனை பொருட்கள் இடம்பெறும் என்பதை பொறுத்தது தான் கவனத்தோட வீச்சு, சரிங்களா? அப்போ முதிர்ச்சி அடைஞ்ச ஒரு மனுஷனோட கவன வீச்சு எவ்வளவா இருக்கும்? இது இம்பார்ட்டன்ட். முதிர்ச்சி அடைஞ்ச ஒரு மனுஷனோட கவன வீச்சு 6 to 7. இப்போ கவன வீச்சு பற்றி தெளிவாக தெரிஞ்சிட்டிங்களா? நெக்ஸ்ட்டு கவன மாற்றம். ஃபஸ்ட்டு நமக்கு கவன மாற்றம் அப்படின்னா என்னன்னு தெரியணும், சரிங்களா? கவன மாற்றம்னா என்னென்னா, இப்போ நம்ம ஒரு புக்கு படிச்சுட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு சவுண்டு கேட்குதுன்னு வச்சுக்கோங்க, நம்ம கவனம் புக்கில் இருந்து சத்தம் வந்த திசைக்கு அப்படியே போயிடும். புரியுதுங்களா? இதுக்கு பேர் தான் கவன மாற்றம். இப்போ கவன வீச்சுனா நம்ம எவ்வளோ ஒரு நொடியில் எவ்வளோ பொருளை நம்ம கவனிக்கிறோம் அப்படின்ற அதோட அளவு தான் கவன வீச்சு. அப்போ கவன மாற்றம்னா நம்ம படிச்சுட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு சத்தம் கேட்குது அப்படின்னக்குள்ள நம்ம கவனம் சிதறது இல்லை, கவனம் மாறுது இல்லை, அதுக்கு பேர் தான் கவன மாற்றம். இந்த கவன மாற்றத்தில் 2 டைப் இருக்குது. தன்னிச்சையான கவன மாற்றம், இன்னொன்று விருப்பத்தின் பேரில் கவன மாற்றம். தன்னிச்சையானதுன்னா ஒரு பயங்கரமான சத்தம், இல்லை திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு லைட் அப்படியே பயங்கரமாக ஒரு ஃப்ளாஷ் வந்துட்டு போகுது, இல்லைனாக்கா திடீர்னு ஒரு அசைவு, டக்குன்னு ஒரு சேர் மட்டும் ஆடிச்சுன்னா நம்மளுக்கு அப்படியே பக்குன்னு தூக்கி போடும்ல, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா விருப்பமே இல்லாமல் நம்ம கவனம் செலுத்துறது, சரிங்களா? விருப்பமே இல்லாமல் கவனம் போகிறது எல்லாமே தன்னிச்சையான மாற்றம். தெரிஞ்சு வச்சுக்கோங்க, விருப்பமே இன்றி நடைபெறுவது தன்னிச்சையானது, புரியுதுங்களா? இதுவே விருப்பத்தின் பேரில் கவன மாற்றம் அப்படின்னா என்னன்னா, ஒரு சிலர் வந்து டிவி பார்த்துட்டே படிப்பாங்க. ஒரு சிலர் சொல்லுவாங்க, எனக்கு மியூசிக் கேட்டுகிட்டே படிக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும், எனக்கு மியூசிக் கேட்டுகிட்டே படித்தாதான் எனக்கு மெமரியே ஆகும் அப்படின்லாம் சொல்லுவாங்கள்ல. இதுக்கு பேரில் என்னென்னா விருப்பத்தின் பேரில் கவன மாற்றம். அது வந்து ஒரு நிலையாக இருக்காது. அந்த கவன மாற்றம் பார்த்திங்கன்னா நான் 2 இடத்துலையுமே கவனம் செலுத்துகிற மாதிரி இருக்கும். நாம் இப்போ இங்கே படிச்சுட்டே இருப்போம், நமக்கு ஒரு ஃபேவரட் சாங் வந்துச்சுன்னா நம்மளோட கவனம் டக்குன்னு மாறும். அதை வந்து நாமளாக எடுத்துக்கிட்டது, ஏன்னா நாம் தானே மியூசிக் போட்டு படிச்சுட்ருக்கோம், அதுதான். அப்போ விருப்பத்தின் பேரில் கவன மாற்றம்ன்றது ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டே இன்னொரு வேலையும் கண்டினியூ பண்ணுறது. இதிலே நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, கவன மாற்றம் விஸ் கவன ஊசலாட்டம். இது என்னது கவன ஊசலாட்டம் அப்படின்னு சொல்கிறதுனா, இப்போ கவன மாற்றம்னா என்ன சொல்லுவோம், ஒரு விஷயத்துலேருந்து நம்மளோட கவனம் முற்றிலுமாக வேறொரு விஷயத்துக்கு மாறுறது. இப்போ படிச்சுட்டே இருக்குன்றது ஒரு செயல், அதில் வந்து டக்குன்னு ஒரு சவுண்டு கேட்டுச்சுன்னா அந்த என்ன சவுண்டு கேட்குது, ஒரு வேளை ஊர்வலம் போகுதா, இல்லை ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் நடக்குதாங்க அப்படின்னு டக்குன்னு நம்மளோட கவனத்தை இன்னொரு விஷயத்து மேலே ஃபுல்லாக மாற்றிடுறதுக்கு பேர் தான் கவன மாற்றம். இதுவே கவன ஊசலாட்டம் அப்படின்னா என்னென்னா, நம்ம இப்போ படிச்சுட்டே இருக்கக்குள்ள ஒரு 3 விசில், இப்போ குக்கர் வச்சுருக்கோன்னு வச்சுக்கோங்க, சரி 3 விசில் வந்ததும் குக்கரை ஆஃப் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு படிக்கிறோன்னு வச்சுக்கோங்க. ஆனால் நம்ம இதை படிச்சுட்டே இருப்போம், டக்குன்னு நம்ம யோசிப்போம், 2வது விசில் வருதுன்னா அப்போ யோசிப்போம், 3 விசிலுமே வந்துருச்சா இல்லை 2 விசில் தான் வந்திருக்கா தெரியலையே அப்படின்னு நம்ம யோசிப்போம்ல. இதுக்கு பேர் தான் கவன ஊசலாட்டம். அப்போ கவன மாற்றம்னா என்னன்னு தெரியணும், கவன ஊசலாட்டம்னா என்னன்னு தெரியணும். கவன மாற்றம்னா ஒரு செயலேருந்து இன்னொரு செயலுக்கு முழுசாக மாற்றிடுறது. கவன ஊசலாட்டம்னா நம்ம கவனிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு ஒரு செயலை செஞ்சிட்ருக்கும்போது விசில் வந்துச்சா இல்லையா அப்படின்னு யோசிச்சுட்டு 3 விசில் வந்துருச்சு அப்படின்றதும், இல்லை 2 தான் வந்திருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நமக்குள்ளேயே நம்மளோட எண்ணங்கள் மாறுவது, அதுக்கு பேர் தான் என்ன சொல்லுவாங்கன்னா கவன ஊசலாட்டம், சரிங்களா? இப்போ ரீசெண்டாக என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, அட்வான்ஸாக, இது நம்ம புக்லலாம் இல்லை, இப்போ இந்த கவன மாற்றம்,
இந்த கவன பகுப்பு இந்த மாதிரிலாம் வருது இல்லைங்களா, இதெல்லாம் மாற்றுறதுக்கு குழந்தைங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்களை கொண்டு வரலாம், எந்த மாதிரி கொண்டு வந்து அவங்களோட திறனை மேம்படுத்த முடியும்னா மல்டி டாஸ்கிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ கவன மாற்றத்தை முறையாக பயன்படுத்தினா அதை வந்து மல்டி டாஸ்கிங் திறனை மேம்படுத்தலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மல்டி டாஸ்கிங் மெத்தட் வந்து அடிக்கடி ஏற்படுற கவனச்சிதறலை குறைச்சிட்டு கற்றல் திறனை அதிகரிக்கும். இது வந்து சைக்காலஜியில் இருக்க கரண்ட் அஃபேர். இதில் இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, இந்த கவன மாற்றம், அந்த கவன ஊசல் இதெல்லாம் சொல்கிறாங்கல்ல, இது வந்து பெரும்பாலும் கவனம் அப்படின்றது, கவன மாற்றம்ன்றது 5 அல்லது 6 வினாடிகளுக்கு ஒரு முறை மாறிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. எத்தனை வினாடினா 5 or 6. சரிங்களா, இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு தேர்டு ஒன்று வந்துட்டு கவன பகுப்பு. சரிங்களா, இது வந்துட்டு கவனம் கிடையாது, கவனப்பகுப்பு. கவனப்பகுப்பு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது ஒரே நேரத்தில் 2 செயல்களை செய்கிறது, இதை தான் கவனப்பகுப்புன்னு சொல்லுவாங்க. இந்த கவனப்பகுப்புக்கு இன்னொரு பேரும் இருக்குது, பல்நோக்கு செயல்பாடு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு மனுஷன் முழுமையாக கவனத்தை ஒரே நேரத்தில் 2 கடினமான செயல்களில் செலுத்த முடியாது. ஒன்று ஈஸியாக இருந்துட்டு இன்னொன்று கஷ்டமாக இருந்ததுன்னா சமாளிக்க முடியும், பட் ரெண்டுமே கஷ்டமாக இருந்ததுன்னா முடியாது. கவன பகுப்புன்றது எப்போ வந்து மனுஷனுக்கு சாத்தியமாகும் அப்படின்னா, பயிற்சி பெற்ற செயல்களில். ஒரு விஷயம் நமக்கு நல்லா தெரிஞ்சதுன்னா அந்த டைமில் கவனப்பகுப்பு அப்படின்றது சாத்தியம். என்னம்மா என்னென்னமோ சொல்கிறீங்க அப்படின்னாதீங்க, எக்ஸாம்பிள் சொல்கிற பாருங்க. ஒரு செயல் வந்து நமக்கு நல்லா பழகி போயிருந்துச்சுன்னா அதில் நமக்கு கவனம் தேவைப்படாது. அதாவது பேசிக்கிட்டே நம்ம இப்போ துணி துவைக்கிறோம்னு வச்சுக்கோங்க, துணி துவைக்கிறதுக்கு நமக்கு கவனம் தேவையா? ஏன்னா அது நமக்கு நல்லா தெரிஞ்சுது. அப்போ பேசிக்கிட்டே துணி துவைக்கிறதுன்றதுலாம் நமக்கு வந்து பெருசாக கவனம் தேவைப்படாது. இப்போ தையல் மிஷினை ஓட்டிக்கிட்டே, ஒரு சிலர்லாம் துணி தைச்சிக்கிட்டே பேசுவாங்கள்ல, இதெல்லாம் பார்த்திங்கன்னா பயிற்சி பெற்ற செயல்கள். ரெண்டு செயல்களும் வெவ்வேறு புலன்களை சார்ந்திருந்தா ஈஸி. அதாவது ரேடியோ கேட்டுக்கிட்டே சமைக்கிறது, இதில் பார்த்திங்கன்னா நம்மளோட காது கை இது ரெண்டும் ஒருங்கிணைஞ்சு செயல்படுது. இப்போ வெவ்வேறு புலன்கள், காதுன்றது வேறு ஒரு புலன், கைன்றது வேறு ஒரு புலன், இது ரெண்டுமே சார்ந்த செயல்கள் என்ன வரும்? ரேடியோ கேட்டுக்கிட்டே சமைக்கிறது. அப்போ பாட்டு பாடிக்கிட்டே எல்லாம் சமைப்பாங்கல்ல, இதுதான். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஈஸியாக இருக்கும். அதாவது எளிமையான செயல்கள், ஒன்று கடினமான செயலாகவும் மற்றொன்று எளிமையான செயலாகவும் இருக்கும்போது கவனப்பகுப்பு சாத்தியமாகும். அப்போ எந்த டைமில் கவனப்பகுப்பு சாத்தியமாகாது, எதை வந்து ஆராய்ச்சியாளர்கள் கூடுறாங்கன்னா, நம்மளோட மூளை வந்து ஒரே நேரத்தில் 2 விஷயத்தை கவனிக்காது. அதாவது ரெண்டுமே புதிய செயல்களாக, அதாவது கடினமான செயல்களாக இருந்துச்சுன்னா, இப்போ ஒரு ரொம்ப கஷ்டமான ஒரு சம்மை போட்டுக்கிட்டே நம்மளால் ஒரு இங்கிலீஷில் எஸ்ஸேவை வாசிக்க முடியுமா? முடியாது. அப்போ அந்த இடத்துல கவனப்பகுப்பு தோல்வி அடையும். அப்போ கவனப்பகுப்பு எங்கே வெற்றி அடையும், எங்கே தோல்வி அடையும்ன்றது நமக்கு தெரியணும். புலன்களை சார்ந்த பயிற்சி பெற்ற ஒரு விஷயமா இருந்துச்சுன்னா அந்த இடத்துல கவனப்பகுப்பு எந்த பிரச்சனையும் கொடுக்காது. ஆனால் அதே சமயம் கடினமான செயல்கள், ரெண்டுமே புதிய இல்லை கடினமான செயல்களாக இருந்துச்சுன்னா அங்கே வந்து கவனப்பகுப்பு தோல்வி அடையும். அந்த இடத்துல தான் பிழைகள் ஏற்பட வாய்ப்பு அதிகம். சரிங்களா, இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் எல்லாம் கூற்று காரணத்தில் கேட்பாங்க. இந்த கவனப்பகுப்பை சோதிக்கிறதுக்கு கருவி இருக்குது. அது என்னென்னா பிரிவு கவன சோதனை பலகை, அதாவது டிவிஷன் ஆஃப் அட்டென்ஷன் போர்டு அப்படின்னு சொல்லுவாங்க. என்னென்னா பிரிவு கவன சோதனை பலகை. இதில் வந்து ஒரே நேரத்தில் ஒரு கையில் ஒரு செயலையும் மற்றொரு கையில் வேறொரு செயலையும் செய்கிற மாதிரி பண்ணுவாங்க. எப்படின்னா, நீங்கள் பார்த்துருக்கீங்களா, ஒரு கையில் வந்து அ இ எழுத சொல்லுவாங்க, இன்னொரு கையில் வந்து 1 2 3 எழுத சொல்லுவாங்க போர்டில். ரெண்டுமே ஒரே சமயத்திலே செய்யணும். இந்த ஸ்டேட்மெண்ட்லேருந்து என்ன தெரியுதுன்னா, கவனப்பகுப்பு அப்படின்றது கவனத்தை சிதற விடுறது கிடையாது. அதுக்கு பதிலாக பழகிய செயல்கள் மூலமாக கவனத்தை மேலாண்மை செய்கிறது. அப்போ கவனப்பகுப்பு என்ன பண்ணும்? ஒன்றுக்கொன்று குறுக்கிட்டு செயல்திறனை பாதிக்கும். சரிங்களா, 2 கடினமான செயல்களை ஒரே நேரத்தில் செஞ்சோம்னா ஒன்றுக்கொன்று குறுக்கிட்டு செயல்திறனை பாதிக்கும். புலன்களால் நுகரக்கூடிய பொருட்களின் அதிக கவனச்சோதனை, அதாவது கவனச்சோதனையை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது இதை எதை பற்றி சொல்கிறாங்கன்னா, சின்ன குழந்தைங்க புலன்களால் நுகரக்கூடிய பொருட்களிலேயே அதிகமாக கவனம் செலுத்துவாங்க. அதாவது புலன்கள்னால் என்ன? குழந்தைங்க என்ன பண்ணுவாங்க? கண்ணால் பார்க்குறது. இப்போ மொபைலே காமிச்சிட்டே இருந்தால் அந்த குழந்தைங்க நல்லா பார்த்துட்டு மொபைல் இல்லைன்னா நான் சாப்பிட மாட்டேன்
அப்படின்னு சொல்லி அழ ஆரம்பிக்குதுங்களா, அப்போ அதில் என்ன புலன் செயல்படுது? கண். அப்போ அதில் வந்து அவங்க அதிகமாக கவனம் செலுத்துறது. இப்போ விளையாட விட்டுட்டோம்னா அவங்க கை கால்கள் இது மூலமாக அது மேலேயே அட்ராக்ஷனாக இருக்கிறது, பொம்மை வாங்கி தரணும் அப்படின்றது. அப்போ சின்ன குழந்தைங்க பெரும்பாலும் புலன்களால் நுகரக்கூடிய, அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க, புலன்களால் நுகரக்கூடிய பொருட்களின் மேலே தான் அதிகமாக கவனம் செலுத்துவாங்க. கருத்தியல் எண்ணங்கள், பொருள் விளங்கா சொற்கள் இதெல்லாம் வந்து குழந்தைங்களோட கவனத்தை கவராது. 2 வயசு குழந்தைகிட்ட போயிட்டு நம்ம இந்த பசில்ஸ் எல்லாம் கொடுத்து மேக்ஸில் நம்பர்ஸ் எல்லாம் கொடுத்து இதை சால்வ் பண்ணு அப்படின்னா அந்த குழந்தைங்களுக்கு புரியுங்களா? புரியாது. அவங்கள்ட்ட போயிட்டு பொருளே விளங்காத சொற்கள் எல்லாம் பேசிட்டு இந்த டிக்ஷனரியில் இருக்கிற மீனிங் எல்லாம் சொல்லிட்டு அந்த மாதிரிலாம் சொன்னோம்னா அந்த குழந்தைங்களுக்கு ஒன்றுமே புரியாது. அதை வந்து அவங்களோட கருத்துலேயும் பதியாது. இதில் ஹப்புன்றவர் தான் கவனத்தை பெருமூளையோட செயலாக கருதுறாரு. சரிங்களா? இந்த பாயிண்ட் முக்கியம். கவனத்தை பெருமூளையின் செயல்பாடு அப்படின்னு சொல்லி கவனத்தை பெருமூளையோட செயல் அப்படின்னு சொல்லி கருதுறவர் யாருன்னா ஹப்பு. இப்போ இந்த கிளாஸில் கவனத்தை பற்றின ஒரு சில முக்கியமான விஷயங்களுக்கு பார்த்துருக்கோம். இதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கவனித்தல் தொடர்பான காரணிகள், அதாவது அகக்காரணி புறக்காரணி இதெல்லாம் பார்க்க போகிறோம். முக்கியமான டாபிக் மாணவரின் கவனமின்மைக்கான தடைகள், மாணவர்களின் கவனத்தை ஈர்க்கும் வழிகள், நெக்ஸ்ட் வந்துட்டு கவனத்திற்கும் ஆர்வத்திற்கும் உள்ள தொடர்பு, புலன்காட்சிகளோட பண்புகள், புலன்காட்சியை பாதிக்கும் காரணிகள், இது மாதிரி இன்னும் சப்டைட்டில்லாம் நிறையா இருக்குது. இதெல்லாம் அடுத்தடுத்த கிளாஸில் பார்க்கலாம். சரிங்களா? சைக்காலஜி கிளாஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் அதை கவனிச்சிங்கன்னா மட்டும்தான் அதுக்கான விஷயங்கள் உங்களுக்கு புரியும். ஒரு சின்ன வார்த்தையை எடுத்து மாற்றி போட்டால் கூட அதோட அர்த்தமே மாறிடும். அதனால் நல்லா கவனிங்க. நல்லதே செய்வோம், நல்லதே நடக்கும். நன்றி.